KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் சோனி கேமராஸில் உள்ள ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட்ஸ் அதை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவில் சோனி கேமராவில் உள்ள ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்ஸ் என்னெல்லாம், அதை எப்படி பர்ஃபெக்டாக நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபிக்கும் வீடியோக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோக்கஸ் மோட் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷனை தாண்டி ஒரு கேமராவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸ் பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. மேபி சென்டர் பாயிண்ட்டோ இல்லாட்டி வந்து ஜோன் ஃபோக்கஸ் பாயிண்ட்டோ இல்லை ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸோ எதை செலக்ட் பண்ணாலுமே ஆக்சுவலாக எந்த மாதிரியான ஃபோக்கஸ் மோடில், ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோனி கேமராஸில் 5 ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட்ஸ் இருக்குது. அது என்னென்ன மோட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபங்க்ஷன் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன்ஸில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் ஏன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ் அப்படின்னு ஒன்று. அதுக்கடுத்தது DMF அப்படிங்கிறது மேனுவல் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு மேனுவல் ஃபோக்கஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேனுவல் ஃபோக்கஸ், DMF, அப்புறம் AFC, AFA, AFS அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 நீங்கள் வச்சுருக்கீங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட்ஸை எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட்டை பார்க்கலாம். AFS அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட்டை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து ஒரு நான் மூவிங் சப்ஜெக்டாக ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணலாம், பில்டிங் ஷாட்டில் யூஸ் பண்ணலாம், போர்ட்ரேட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை எனிதிங் விச் இஸ் நாட் மூவிங், அதாவது வேகமாக அசையாத ஒரு விஷயம் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த AFSல நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் மோடு வந்து எப்படி வேலை செய்யுது, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஷட்டர் பட்டனை நீங்கள் பாதி ப்ரெஸ் பண்ணும்போது இமீடியட்டாக என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபோக்கஸ் கன்ஃபர்மேஷனோட லைட்டும் உங்களுக்கு எரியுது. அப்புறம் பீப் சவுண்டும் ரெக்கார்ட் ஆகுது உங்களுக்கு. ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் வேண்டிய இடத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் யூ கேன் சேஞ்ச் இட் லைக் திஸ். இப்போ நான் மாத்திரம் பாருங்கள். நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எந்த இடத்துல ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நேரம் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அண்ட் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபோக்கஸ் லாக் ஆகிடும். சில சமயத்தில் உங்கள் மெயின் சப்ஜெக்ட் வந்து சென்டரில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுத்துன்னு போய்ட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோ அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஷட்டர் பட்டன் பாதி ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கேமராவை வந்து நீங்கள் லைட்டாக ரீகம்போஸ் பண்ணிவிட்டு தான் ஃபோக்கஸ் அண்ட் ரீகம்போஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரீகம்போஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஆக்சுவலாக இதில் என்ன மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த இடத்துல ஃபோக்கஸ் லாக் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் முன்னாடி மூவ் ஆச்சு அப்படின்னா அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் திரும்ப ரீஃபோக்கஸ் பண்ணணும். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் மூவிங் சப்ஜெக்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷனில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ் முதல்ல பார்ப்போம். AFC அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ் அப்படிங்கும்போது உங்களுடைய கேமரா வந்து உங்கள் சப்ஜெக்ட் மூவ் பண்ணுறதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்டையும் ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணி அதை கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கடைசியில் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் கண்டினியூஸாக அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டினியூஸில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஓகே. ஸோ ஃபைனல் ஃபோக்கஸுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஷட்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆகி உங்களுக்கு அது ஷட்டர் பட்டன் கிளிக் ஆகிடும். இந்த இடத்துல இருந்து ஆட்டோ ஃபோக்கஸ் லாக் ஆகாது. ஆட்டோ ஃபோக்கஸ் லாக் அப்படிங்கிற விஷயம் வந்து AFCயில் உங்களுக்கு நடக்காது. இது எப்போ பயன்படுத்தணும்னா மூவிங் சப்ஜெக்ட்ஸுக்கு, ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணலாம் நிச்சயமாக. வைல்ட் லைஃப்பில் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஷூட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் கட்டாமல் யூஸ் பண்ணலாம். அதுபோல் சில சமயத்தில் டான்ஸஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஓகே. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அந்த மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும் ஆக்சுவலாக. இது வந்து ரெண்டாவது உள்ளது. இது ஏஎஃப்சி நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ட்ரை மோடை என்ன பண்ணணும், நீங்கள் கண்டினியூஸில் போய் எடுத்து வைக்கணும். ட்ரை மோட் செலெக்ஷன் வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு. இங்கே போய் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இதை கண்டினியூஸ் மோடில் வைக்கணும். இல்லை கண்டினியூஸ் ஹையில் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து சீயில் வச்சுருக்கும் போது ரெண்டுமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகும். கேமரா வந்து கண்டினியூஸாக நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது சப்ஜெக்ட் மூவ் ஆனாலோ கேமரா மூவ் ஆனாலோ கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்டை ட்ராக் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் ஷட்டர் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துரும். அதனால் மூவிங் சப்ஜெக்ட் ஆக்ஷன் ஷாட் அப்படின்னா ஏஎஃப்சிக்கு போயிடுங்க ஆக்சுவலாக. அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து AFA அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த AFC அண்ட் AFSனுடைய ஒரு ஹைப்ரிட் கூட வச்சுக்கலாம். ரெண்டினுடைய காம்பினேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது. பட் இது நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸில் வந்து நம்ம கேமராவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஆக்சுவலாக. சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் வந்து இப்போதைக்கு மூவ் பண்ணல அப்படின்னா கேமரா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா AFSல அது ஷூட் பண்ணிடும். திடீர்னு சப்ஜெக்ட் மூவ் பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கன்னா அது AFCக்கு அதுவே ஷூட் பண்ணிடும். அதனால தான் இது என்ன சொல்கிறோன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சில ரீசன்ட் மிரர்லெஸ் கேமராஸில் இந்த மோட் கூட இல்லை. ஏன்னா இது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இந்த மோடில் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் எனிவே இந்த AFS அண்ட் AFC அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் நிறைய உங்களுக்கு சாம்பிள் பிக்சர்ஸ் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இல்லை AFSல எடுத்த படங்கள், அப்புறம் AFCயில் எடுத்த படங்கள், அப்புறம் AFAயில் எடுத்த படங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் இது ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. மூணுடைய இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை தாண்டி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோனி கேமராஸில் வந்து உங்களுக்கு DMFன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, DMF அப்படிங்கிறது மேனுவல் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்குது உங்களுக்கு, அதை ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுதான் வந்து உங்களுக்கு DMFன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது ஒரு சில மற்ற கேமராஸில் வந்து இது DMFன்னு தனியாக இருக்காது ஆக்சுவலாக. பட் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது மேனுவல் ஃபோக்கஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. மேனுவல் ஃபோக்கஸ் ஆப்ஷன் இங்கே வரும்போது உங்களுக்கு கேமரா வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் வந்து மேனுவலாக வந்து கேமராவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸிங் ரிங் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணணும். சோனி கேமராவில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ்க்கு போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் மேக்னிஃபிகேஷனை ஆன் பண்ணிங்கன்னா, மெனு பட்டனில் போய் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒரு மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். மேக்னிஃபிகேஷன் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களுக்கு மேக்னிஃபை ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், அந்த டிரைவருடைய கண்ணில் நான் ஃபோக்கஸ் வைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப நான் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா படம் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ மேக்னிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது ஈஸி. ஏன்னா உங்களுக்கு DSLR கேமராஸ்லேயோ இல்லை வந்து மிரர்லெஸ் கேமராஸ்லேயோ வந்து அதே பொசிஷனில் சப்போஸ் ஒரு வைட் ஆங்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் மெயின் சப்ஜெக்ட் சின்னதாக தான் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஆஸ் இட் இஸ் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பழைய காலத்தில் ஃபிலிம் கேமராலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் இமேஜ் ஃபோக்கஸிங் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸ்ட்ரைட் லைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும், ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ரெண்டையுமே ஒன்றா அலைன் பண்ணுவோம். அப்போ வந்து விஷுவலாக எங்களால் வந்து இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மிரர்லெஸ் கேமராஸில் இப்போ என்னாச்சு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஓவரால் ஃப்ரேம் உங்களுக்கு ஷார்ப்பாக வருது, ஓவரால் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா. அப்போ ஓவரால் ஃப்ரேம் ஷார்ப்பாக வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு மேக்னிஃபிகேஷன் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ மிரர்லெஸ் கேமராஸில் நிறைய மாடல்ஸில் உங்களுக்கு வந்துருச்சு. சோனி பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் இட் இஸ் ஆக்சுவலி டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். நான் பல முறை வந்து மேனுவல் ஃபோக்கஸ் நான் பண்ணியிருக்கேன். குறிப்பாக வந்து ஒரு கிரிட் வழியாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லாட்டி வந்து ஒரு நெட் வழியாக ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் ஃபோக்கஸும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு படம் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நெட் இருக்குது ஆக்சுவலாக. அந்த நெட்டை தாண்டி இன்சைடில் உள்ள ஒரு பெயிண்டிங்கை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா கேமரா என்ன பண்ணணும்னா நெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த நெட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, சின்ன நெட்டு, கொசு வலையை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோண்டு வந்து உங்களுக்கு அந்த நெட்டு வந்து ஒரு நெருக்கமாக இருக்கும்போது எனக்கு மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அந்த பின்னாடி உள்ள பெயிண்டிங் எனக்கு ஷார்ப்பாக தெரியும் இல்லையா. அந்த நேரத்தில் இந்த மேக்னிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நீங்கள் கூட அந்த மேனுவல் ஃபோக்கஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணணும், கேமராவில் தான் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்கேன், எப்போல்லாம் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா சில சமயத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கொஞ்சம் தடுமாறும் இல்லையா. நீங்கள் AFSல வச்சாலும் சரி தான், AFCயில் வச்சாலும் சரி தான், சில சமயத்தில் தடுமாறும் ஆக்சுவலாக.
குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த சீனில் வந்து உங்களுக்கு இனஃப் கான்ட்ராஸ்ட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கொஞ்சம் தடுமாறும். அதுமாரி பேக்லைட் ரொம்ப ஹெவியாக இருந்தால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாறும் உங்களுக்கு இல்லையா. அது தவிர வந்து இன்டர்செக்டிங் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கொஞ்சம் தடுமாறும். ஸோ பல சமயத்தில் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் உங்களுக்கு தடுமாறும் இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸ் தான் நம்ம போய் நம்ம படம் எடுக்கணும். அது மாதிரி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்கள் சப்ஜெக்ட்டும் கேமராவும் மூவ் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக மேனுவல் ஃபோக்கஸ் ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், மேனுவல் ஃபோக்கஸ் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி வந்து ஸ்டில் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி அதிலலாம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா கேமரா ஸ்டாண்டில் இருக்குது, சப்ஜெக்ட் வந்து டேபிள் மேலே இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கிறதுனால அந்த மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு ஈஸி. ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணும்போது கேமரா சப்போஸ் முன்னாடி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் எனக்கு கரெக்டாக வரும். எந்த இடத்துல வந்து நான் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா மேனுவல் ஃபோக்கஸில் பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஏரியா ஆஃப் த ஃபுட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸில் போய்ட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு தெரிஞ்சு நான் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததே கிடையாது. ஏன்னா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப 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 தடுமாறும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப ஷாலோவாக வரக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் கேமரா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து அப்படியே முன்னாடி பின்னாடி போயிட்டுருக்கும். ஈவன் தி மோஸ்ட் அட்வான்ஸ் கேமராஸில் கூட இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இவ்வளோ தாங்க. மொத்தமே 5 மோடு தான் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடு ஆக்சுவலாக. அந்த 5 மோடையும் பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக. 5மே என்ன பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேனுவல் ஃபோக்கஸ் யூ ப்ளீஸ் ட்ரை இட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சோனி கேமரா இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோட்ஸை பற்றி நான் பேசினேன் ஆக்சுவலாக. 5 மோட்ஸ் வந்து 5 மோடை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு பேசினேன். இதை நீங்கள் படம் எடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பொறுத்தவளவுக்கு எந்த வகையிலுமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பிக்சர்ஸ் அது கொடுக்கவே கொடுக்காது. அண்ட் யூ வில் பி வெரி வெரி கான்ஃபிடென்ட் ஆக்சுவலாக. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமராவுடைய கண்ட்ரோல்ஸை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது எவ்வளோ விலையுறந்த கேமராவாக இருந்தாலும் அது சரியான அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறத எப்போ நம்ம நம்புகிறோமோ அப்போ தான் கேமரா ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம ட்ரை பண்ணுவோம். கேமரா ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸை பற்றி முழுமையாக தெரியாமல் அந்த கேமராவுடைய ஃபுல் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா அது சார்ந்த சில கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. பர்டிகுலர்லி ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நான் நடத்தக்கூடிய பேசிக் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு டெமோ பேஸ்டாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உங்களில் யாருக்காவது வந்து கேமரா கண்ட்ரோல்ஸை பற்றி ஃபுல்லாக தெரியணும், பேசிக் ஃபோட்டோகிராஃபி கம்ப்ளீட்டாக தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கேடு கொடுத்துருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோகிராஃபியை டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன், குறிப்பாக வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மோட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோங்களுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ப்ளீஸ் டேக் கேர்.